துலாம் ராசி 2026 ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்தளவுக்கு நாளில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோனால், மகர வீட்டில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால கெடுத்துக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பணம் வரும். இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யுரேனஸ் வெல்த்துக்கான பிளானட் போய் 8ல் போய் மறையுது. அப்போ என்ன ஆகும், பணம் வர மாதிரி இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்கும். அப்போ அந்த தடையை சரி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ளூ கலர், அதுவும் டீப் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். நிறைய இமேஜஸ் வந்து வீட்டில் வச்சுக்க ஆரம்பிக்கலாம். அதுமாதிரி டீப் ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸு வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஏன்னா யுரேனஸ் போய் மறைஞ்சிடுச்சுன்னா காசு வரதில் நிறைய முடக்கங்கள் இருக்கும். நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், நீங்கள் நம்பி கொடுத்துருப்பீங்க, காசு வரவே வராது. இப்படியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா, காசு கொடுக்குறதுலையும் கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்பி வந்து நீங்கள் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க கொடுக்குற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறனால நான் இதை வாங்கி போட்டேன், ஆனால் அவர் கொடுக்காமல் போயிடுவார் கடைசி நேரம். இப்போ வாங்கினதுக்கு கடன் யார் கட்டுவா? இந்த மாதிரியான அமைப்புகளை மாட்டாமல் இருக்கணும். ஃபினான்ஸ் ரீதியாக பார்க்குறப்ப எனக்கு 40% தான் நான் இந்த வருஷம் துலாமுக்கு கொடுப்பேன். நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபினான்ஸ் அப்கிரேட் பண்ணணும். அதில் பிஃபோர் ஜூன் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். பிஃபோர் ஜூன் ட்ரை பண்ணால் கிடைக்கும். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரொமோஷனுங்கிற விஷயத்தில் கனவு கூட காண முடியாது. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதே துலாமுக்கு வந்து பெரிய பாதிப்பாயிரும். அப்படி என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஃபினான்ஸ் ரீதியாக வந்து பார்ட்னர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். துலாம் என்ன பண்ணும், எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் தான் ஒரு விஷயத்தில் சரியான முடிவுகள் எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாது. அதுவும் ஃபினான்ஷியல் மேட்ரை. பொதுவாகவே துலாம் வந்து தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் மேட்ரை மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களோட வீட்டில் என்ன நடக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ பாக்கெட் மணி இருக்குது, என்ன ஏதுங்கிறது எல்லாமே உங்களுடைய பார்ட்னருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இது சுமூகமாக போகும் இந்த வருஷம்.